சார் சார் விஜய் இன்றைக்கி ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்லணும். அதனால் எந்த பாதிப்பு ஏற்பட்ட விஜய் ரசிகர்கள் நான் விடாமல் ஒரு நேரத்திலலாம் சொல்லிகிட்டு இருந்தேன், விஜய் நல்லா மேலே வரார் அப்படின்னு சொல்லி. என்னுடைய நண்பர்கள்லாம் போய் என்னை சேர்ந்தாங்க. நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஒரு 10-15 நாளாக நான் பார்க்குறேன் அதோடைய தாக்கம் குறைகிறது. காரணம் தெரியல. அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். அவர்களுடைய எண்ணமும் கொள்கையும் என்னவாக இருக்குன்னா, யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்கள விட்டு யாரும் உள்ளேயும் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டணியும் வரமாட்டேங்குது, வேறு தலைவர்களையும் கொண்டு வராமல் அவர்களே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு இயக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் அவங்க சரித்திரம் படித்து தெரிஞ்சுக்கணும். மேடையில் பேசுறதில்லை. அவர் பின்னால் எவ்வளவு பேர் நாவலர் இருந்து கேஏக்கு கூடயே இருந்தார், நாவலர் வந்தார், அப்புறம் எஸ்டிஎஸ் வந்தார். இப்படி எத்தனை தலைவர்கள் புரட்சி தலைவர் திமுகவிலிருந்து மாறி வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். அது இல்லை, அது காணாமல் போகுது. இப்போ ஏன் எல்லாமே போய் சென்னையை முகாமிடுறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க ஊருக்கு போக வேண்டியதானே, சொந்த ஊருக்கு போய் நிற்க வேண்டியதானே. எல்லோருமே சென்னையை நோக்கி செல்வதற்கு காரணம் புரியல. ஒரு சமயம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிடலாம், சென்னை நல்லா இருக்கு, அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கூட யாராவது சொல்லியிருக்காங்க. சென்னை ரொம்ப காலமாக போராடி ஒரு தடவை தான் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போராடி அதிகமான இடங்களை பெற்றது. திமுகவை சென்னை திமுகவினுடைய கோட்டை தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அவங்க பார்த்துக்கிட்டு அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நல்ல ஓட்டை பிரிச்சுடுவார் விஜய், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் பிரித்து நீட்டாக கொடுத்துட்டு வெளியில் போயிடுவார். பாலை கொண்டு நீட்டாக திரு ஸ்டாலின் முதல்வர் கையில் கொடுத்துருவார். அவர் நேராக கோல் அடிச்சுட்டு வெளியில் கதை நடக்கும். இதுதான் நிலைமை போய் அரசியல். கோயம்புத்தூர்ல ஒரு சீட் வராது. ஏடி உங்க ஊரை பற்றி பேசணும், நம்ம ஊரை பற்றி பேசணும். நான் என்னுடைய மைத்தூரர் வீட்டில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு இடம், ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் வேலுமணி, நான் அதை ஒத்துக்குவேன், அருமையான ஃபீல்டு ஒர்க்கர். அவர் இப்போ உள்ளாட்சியில் என்னாச்சு, உள்ளாட்சி தேர்தலில் நான் போச்சு, எல்லாம் போச்சு, நகராட்சி போச்சு, மாநகராட்சி. அதே நிலைப்பாடு தான் இப்போ ஏற்படும். பிகாஸ் அதுக்கு வேலுமணி காரணம் இல்லை, நான் வேலுமணி பிளேம் பண்ண காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணம் செய்கிறதால வேலுமணி காலி.